மாத்த வேணாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டேய் ராசு, என்னடா இப்படி பேசுற? நேத்தே பொண்ணு வீட்டுக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன்னா. பொண்ணு நல்லா இருக்கு, பரவாயில்ல, இரு பையன்கிட்ட பேசிட்டு ஒன்று கூப்பிடுறேன். இல்லை பெரியவனே, உன் தும்பி ஃபோட்டோ பார்த்தானா என்ன சொல்கிறோம்? பார்த்துட்டான். பிடிச்சிருக்காமா? பொண்ணு ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல. கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமாக இருக்கா, நல்லவ, படித்தவ, கை நிறைய சம்பாதிக்கிறா, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு. அவ்வளோ அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய், என்னடா வாய் நீளுது? பின்ன என்னம்மா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கைமா. அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவாக இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப்பை டிசைட் பண்ண முடியும். நல்லா இருக்குடா. இப்போ பேசி பார்க்கணுன்னுவீங்க, அப்புறம் பழகி பார்க்கணுன்னுவீங்க, கொஞ்ச நாள் போனால் குடும்பம் நடத்தி பார்க்கணுன்னுவீங்கடா. அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட கொரட்டத்தை தாங்க முடியாம 2 பேரும் டெய்லி மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு எங்க 2 பேருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அப்படியே கணேசா, இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே. நம்ம குடும்பமானத்தை நம்மளே அசிங்கப்படுத்திட்டோமே. சமாளிப்ப அது ஒண்ணும் இல்லைங்கண்ணே, சும்மா. அம்மா நீ இங்கதான் இருக்கியா? ஒரு புலோவுல உண்மையெல்லாம் வந்துருச்சுமா. சோர்த்திங்க வீட்டுக்கு தானே வரணும், வா. ஏமா ஏமோய், சோத்தியத்துல விஷத்தை வச்சிடாத. ஓகே பாப்பு, பாய். டைம் என்னன்னு கேளுங்களேன். டைமு என்கிட்ட கேளுங்கன்னு. சரி, டைம் என்ன? சின்னமூல் சின்ன ஆஸ்பத்திரியில் இருக்கு, பெரியமூல் பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கு, நடுமூல் நடுங்கிட்டு இருக்கு. உனக்கு எனக்கு பேச்சுல என்கிட்ட வாச்சல. பாய். சர்வீஸ் பண்ணாங்க சார். அப்படிங்களா? எங்க சார் டிஸ்பிளே நம்பர் ஒன்னையுமே காணா? எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க? 13 வருஷமா சார். 13 வருஷமா? ஆமா சார். வெரி குட். அவன் பொண்டாட்டிவே யாரும் 13 வருஷமா பாத்துக்கிட்டது கிடையாது. மாப்பிள்ள, இந்தா இது ஏதாவது தேர்மாண்டு பாரு. செல்லுதான். ராஜா, 200 கோடி ரூபா கிரானைட்ஸ் ஃபாரினுக்கு அனுப்பணும். ரவி வேண்டான்னு உன்னை நம்பி வந்திருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். ராஜா, நீ நம்ம சாதிக்காரன், உனக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ தைரியமா இரு. ஒரு முட்டா பையராசா, ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர கிடையாது. சரி, சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே சார். சார், 60 ஃபீட் தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இல்லை, இப்போ கொஞ்சம் அங்கே ஓனர் வந்துருவாரு. சொல்லு பிரதர். பிரதர், உங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ற முருகனுக்கு ஒரு ஃபோன் வேணும்னு சொன்னீங்களே. நான் 1 ஹவர்ல ஆஃபீஸ் வந்துருவேன். சரி, நான் 1 hour கழிச்சு வரேன். அண்ணே, புது ஃபோனு 6 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். ஓகே தம்பி. பிரதர், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருந்தா அந்த வக்கீல் பொண்ணுகிட்ட பேசிட்டேன். அவங்க சண்டே மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மீட் பண்ணி பாரு, மற்ற விஷயங்களும் பேசிக்கலாம் உனக்கு பிடிச்சிருந்தா. ஹாய். சித்தப்பு, நான் ஓகே சொன்னாதான் நீ ஓகே சொல்லணும். ஓகே?
ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லைங்க வந்து 1 hour தான் ஆச்சு. ஓகே. ஹாய் குட்டி. வாட்ஸ் யுவர் நேம்? பூஜா. எக்ஸ்கியூஸ் மீ, மே டேக் யூ ஆர்டர் நோ? என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிட்றா இவ? நல்லா இருக்கும் போல இருக்கே. We'll have cold coffee? ஓகேங்க. 2 cold coffee. ஓகே மேம், எனிதிங் One எல்ஸ்? vanilla ice cream. Vanilla is boring. We'll have strawberry. Huh? 2 cold coffee and 1 strawberry ice cream. Okay? ஓகே மேம். Make it fast. Huh? ஷூர் மேம். இவ்வளோ அழகா இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே. மொத்தம் 27 பேர். பட் நான் லவ் பண்ணது 2 பேரை தான். ஓ. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல்ல. தினேஷ்னு ஒரு பையன். ஸ்மார்ட்டா இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான். பட் +2ல ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம். ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர்ல கார்த்திக் அவன் பேசிட்டு இருந்தானா நேரம் போறதே தெரியாது. நிறைய சுத்தி இருக்கோம் பட் லிமிட் கிராஸ் பண்ணல. ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ் காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஜென்யூனா பேசி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க? அச்சே, நம்மளுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லைங்க. சும்மா சொல்லாதீங்க. ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க? சீரியஸா தாங்க. உண்மையை சொல்லுங்க. ஆக்சுவலா என் லைஃப்லயும் ஒரு பொண்ணு இருந்தாங்க. சித்தப்பு. ஆனா அது லவ் எல்லாம் இல்ல பாப்பு. நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணா சுத்துவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். ரிட்டர்ன்ல போகும்போது வாக்கிங்லேயே அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ்னு கேலி பண்ணுவாங்க. நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அவ கிளாஸ் மாதிரி போயிட்டா. கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா? 6th இருந்து 7th போகும்போது அவளை A செக்ஷனுக்கும் என்ன B செக்ஷனுக்கும் மாத்திட்டாங்க. 6th to 7thலயா? இது ஒரு லவ் ஸ்டோரி, இதுக்கு ஒரு Excuse me, ஃபிளாஷ்பேக் ma'am. வேறயா? Your order, please. ப்ளேஸ் இட் யா. நான் கோல்ட் காஃபில ஆர்டர் பண்ணேன். ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க? இல்ல மேம், நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க. What nonsense. I ordered for a cold coffee. How dare you change my order? சாரி மேம், நான் நீங்க மேனேஜரை கூப்பிடுங்க. I need to talk to இல்ல, him. ma'am. Order cancel. ச்சே, irritating. ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க்யூங்க. அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட். என்ன? 1 லேட்டா வந்தா ஒரு சாரி கேட்டால. ஆமால. 2 உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவளே விட்ரை கூல் காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தானே கேட்டேன், அவ ஸ்ட்ராபெரின்னு ஆர்டர் பண்றா. 4வது அந்த 2 பிரேக்கப்பும் தானா நடக்கல. இவ தான் அவங்கள கட் பண்ணி விட்டுருக்கா. ஆஃப்டர் மேரேஜ் உடனே கட் பண்ணி விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஹேய், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே டைவர்ஸ் வரைக்கும் திங்க் பண்ணிட்டியா? சூப்பர் பாப்பு. ஆமா பாப்பு, ஒரு சின்ன டவுட். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என்ன பொண்ணுங்க மனசோ. நம்ம தொழிலில் முன்னால் போனவனை பின்னால் வந்தவன் எவனும் விட்டு வச்சது இல்லைண்ணே. உசுறு தானே மூலத்தனம். இல்லை, தேவையில்லாமல் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு நடுவில் இன்னொருத்தனை வளர்த்து விட்டுறாங்களே. இல்லை, நான் அந்த பிரச்சனைக்குள்ள வரக்கூடாதுன்னு பார்த்தேன். உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம்ல, 2 பேரும் சேர்ந்த மாதிரியே தொழில் பண்ணிட்டு போண்டிதானடா. எனக்கு மட்டும் சண்டை போட்டு சாகணும்னு ஆசை. முதல்ல அவனை ஒத்துக்கிற சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். இந்த போறப்ப தப்புக்குன்னு ஆகி போச்சு. தப்பையாவது சரியாக பண்ணுங்களேன். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, எக்ஸ்போர்ட்டு, ரியல் எஸ்டேட்டில் நீ பார்த்துக்கோ. இந்த கிரானைட்ஸு, இந்த டிரான்ஸ்போர்ட்டு, பாலம் கட்டுறதுலாம் ராஜா பார்த்துக்கோ. அண்ணா, கிரானைட்ஸ்ல மொத்தம் மாசம் எவ்வளவு வரும் தெரியுமாண்ணே? நீங்க தொழிலை விட்டு 15 வருஷமாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அண்ணா, இந்த பிரிக்கிற வேலைலாம் வேணாண்ணே. இன்னும் 2 நாள்ல சிவப்பு ராஜா உயிரோட இருப்பான், இல்ல இந்த ரவி உயிரோட இருப்பான். ரவி சீக்கிரமா பெரிய ஆளாகணும்னு நினைச்சவன்லாம் ரொம்ப சீக்கிரம் காணாம போயிட்டான். எனக்கு இது சரியா படல. நான் கிளம்புறேன். ரவி என்கவுண்டர்ல போடுறதுக்கு கமிஷனரை மாத்த சொல்றேன். ஆமாண்ணே, பண்ணலாம். ஆனா
கமிஷனரை மாத்துறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை. என் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிசைட் பண்ணுறதெல்லாம் நம்ம சிஎம் தான். இல்லைண்ணே, இந்த உதவியை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி நான் பண்ணுவேன். உதவி எனக்கா? என்ன ராஜா, அப்படின்னா உதவி? நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தின கலவரத்தில் ஒன்றிய செயலாளர் துரைசாமியோட மொத்த குடும்பமும் அழிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவன் மகங்க கட்ட ரமேஷும் பால்பாண்டியும் சாகலை. என்ன சொல்ற? உங்களை கொல்லணும்னு கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னென்ன நம்பிக்கை இல்லையா? குன்னூர்ல இருக்க உங்க சகலைக்கு வேணா போனை போட்டு கேட்டு பாருங்க. சொல்லுங்க சகல. கட்டா ரமேஷும் பால் பாண்டியும் உயிரோடு இருக்காங்களா? ஆமா சகல, அது அது கட்டா ரமேஷும் பால் பாண்டியும் உயிரோடு இருக்காங்களா? ஏய், ஏன்டா இதெல்லாம் முதல்ல எனக்கு சொல்ல? இல்ல சகல, இப்பதான் மினிஸ்டர் ஆயிருக்கீங்க, இப்ப போய் எதுக்கு அதெல்லாம்? ஏதோ ரீசன் சொல்லு. வேடா போன இம்ச இம்ச. பயப்படாதீங்க என்ன, அவங்க இருக்காடா எனக்கு தெரியும். நீங்க இதை சரி பண்ணீங்கன்னா வர்றேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.